நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேன்வாஸில் வந்து அரை வட்டமாக வரைஞ்சி ஒரு 10 பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து சேரீ கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பீஸ் வச்சு அடித்து திருப்பி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சதுரமாக ஒரு பீஸை முக்கோணமாகவும் தைச்சி எடுத்து வச்சுக்கணும். அது வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் தைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கிளாத்தில் 3 இன்ச்சு அகலத்தில் ஸ்லீவ் எந்த அளவுக்கு நீளமோ அந்த அளவுக்கு நம்ம லென்த்தாக எடுத்துக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த அரை வட்டம் நம்ம தைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக வந்து நம்ம ஈவனாக 2 சைடும் ஈவனாக வர்ற மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த முக்கோணமாக பீஸும் வந்து ஈவனாக 2 சைடும் ஈவனாக வர்ற மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவில் வச்சு நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிசுறு தெரியாத மாதிரி ஸ்லீவையும் அந்த கைடெல்லாம் நம்ம அடித்து எடுத்துகிட்டு மேலே எஜ்ஜி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பைப்பிங் வச்சு அடித்து எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். சென்டரில் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு எடுத்தாலும் பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்